ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கனவா தொக்கு பார்க்கலாமா? 1/2 கிலோ கனவா எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுத்தது நம்ம என்னென்னலாம் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 3 பல், மஞ்சத்தூள், மல்லித்தூள், காரத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காரத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், சோம்பு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது 5 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்ச உடனே சோம்பு, ஒரு ஸ்பூன் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன், இப்போ ஆனியனை நல்லா வதக்கிப்போம். இது சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து நெக்ஸ்ட் டைமும் போட்டுப்போம் கொஞ்சம் கூட. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஸ்லைஸாக வச்ச பூண்டை போட்டுக்கலாம், அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போது நம்ம மசாலா, மல்லித்தூள், காரப்பொடி, மஞ்சத்தூள் நல்லா வதக்கிப்போம். மசாலா நல்லா இப்போ இதாகிட்டு அடுத்தது தக்காளி. மசாலா நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கனவா ஆட் பண்ணிக்கலாம். கனவா தொக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கிளைமேட் வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நல்ல சூடான சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.